ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி மதியம் 1 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்திகை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் மாலை 4 மணி 39 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மாலை 4 மணி 39 நிமிடம் வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திந்திரிணி கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது இந்த நாள் நாள் நட்சத்திரம் யோகம் எல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா இருக்கு. இது ஒரு செவ்வாய்க்கிழமை நாளாக இருப்பதால் இது ஒரு முகூர்த்த நாளாக அமையவில்லை. ஆனால் அதே நேரத்திலே நம்ம ஒரு இடம் போய் பார்க்கணும், ஒரு நிலம் பார்க்கணும், ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம், அல்லது அபிஷியலி அதை பத்தி நம்ம ஒரு மூவ் பண்ணணும்னு சொன்னா இந்த நாளை தாராளமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 20 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 37 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது காலை 7 மணி 54 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7 மணி 34 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 39 நிமிடம் முதல் காலை 6 மணி 20 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2 மணி 47 நிமிடம் முதல் மாலை 4 மணி 12 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9 மணி 9 நிமிடம் முதல் 10 மணி 34 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 11 மணி 58 நிமிடம் முதல் 1 மணி 23 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 34 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10 மணி 51 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராஜலட்சுமி நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையில் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன, அந்த செவ்வாய் தோஷம் என்னதான் பண்ணும், ஏன் எல்லோரும் இதனை மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கா. அதாவது அவருடைய பெண்ணுடைய ஜாதகத்தை அனுப்பும் பொழுது நிறைய பேர் பார்த்துட்டு உங்க பொண்ணுக்கு 8ல செவ்வாய் இருக்கு 8ல செவ்வாய் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கா. இந்த செவ்வாய் தோஷத்தின் காரணமாகவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் அது தடைபட்டு கொண்டே செல்கிறது. இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன, இது என்னதான் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஆக்சுவலி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நிறையவே பேசி இருக்கோம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதையும் பல முறை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். இப்ப இந்த பெண்ணுக்கு பார்த்தோம்னா அந்த பெண் ஒரு மகர லக்னத்திலே பிறந்தவர், அவருக்கு 8லே செவ்வாய் அப்படின்னு சொல்றா. 8ஆம் இடம் என்பது ஒரு சிம்ம ராசிக்குள்ளாக வருகிறது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கான விதி பார்த்தோம்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுவும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்காவதுன்னு சொல்லியிருப்பா. லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது சந்திரன்லிருந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்றோம் இல்லையா, அதற்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 8 மட்டும் சொல்லல, 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம் அப்படிங்கிற ஒரு விதியை கொடுத்துட்டு இந்த இப்படிலாம் இருந்தா தோஷம் இல்லைன்னு சொல்லுவா தெரியுமா. அதற்கு ஒரு 16 கண்டிஷனும் கொடுத்துருக்கா. அந்த 16 கண்டிஷனை யாருமே பார்க்கறதே இல்லை. முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் பார்த்துக்கிறா. இப்படிலாம் இருந்தா செவ்வாய் தோஷம்ங்கிறத மட்டும் எடுத்துட்டு அதையே மனதிற்குள்ளாக நிறுத்தி கொள்கிறார்களே தவிர
அதனை தொடர்ந்து அந்த செவ்வாய் தோஷம் என்பதற்கான விதி விலக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு 16 விதிகள் இருக்கிறது. அதை யாருமே பொருத்தி பார்ப்பதில்லை. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எடுத்துட்டா கூட சிம்மத்தில் இருந்தால், அதாவது செவ்வாய் தன்னுடைய மித்திரரான சூரியனுடைய வீட்டில் சிம்ம ராசியிலே செவ்வாய் இருந்தால் அங்கே செவ்வாய் தோஷம் என்பது இல்லை என்பதை தெளிவாகவே கொடுத்திருப்பார்கள். இதனை யாரும் கவனிப்பதே இல்லை. சரி, அதை விட்டுடலாம். இப்ப இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயால் உண்டாகக்கூடிய தடைகள் என்பதை இந்த பெண்ணார் சந்திக்க நேரிடும். அதாவது இந்த பெண் ஒரு மகர லக்னம்னு வரும் பொழுது 4ஆம் பாவம் என்று வரும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மனை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதற்கு அதிபதி என்பவர் செவ்வாய் ஆகி போகிறார். அந்த செவ்வாய் 8ல் இருக்கும் பொழுது அந்த வீடு, வண்டி, வாகனம், மனை அத்தனையும் இந்த பெண் தன்னுடைய பெயரிலே வாங்கக்கூடாது. வாங்கினால் அதிலே ஒரு சில கஷ்டங்களை சந்திப்பார், இடையூறுகளை சந்திப்பார். பெரும்பாலும் இந்த பெண் வாகனத்தை ஓட்டக்கூடாது. அது வாகனம் இயக்கினாலும் ஒரு சில விபத்துக்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல் இருக்கும். அது கூட எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த செவ்வாயினுடைய தசாபுக்தி காலங்களில் மட்டும்தான். ஒரு செவ்வாய் புக்தி நடக்குதுன்னு சொன்னா அதிகமா வண்டி எடுக்காதப்பா, நிறைய மணி எல்லாம் யூஸ் பண்ணாதே, நிறைய விரயம்ங்கிறது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 8ஆம் பாவத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த செவ்வாயால் உண்டாகக்கூடிய தடைகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் அத்தனையும் அந்த பெண்ணானவர் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக எதுவுமே தோஷம் என்றால் ஏதோ ஒரு பெரிய குறை என்று நினைத்துக் கொள்கிறோம். யோகம் என்றால் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ங்கிறது நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பல முறை நாம் நம்முடைய சுபதினம் நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறோம். யோகம்னு சொன்னா ஏதோ ஒரு 2 கிரகங்களினுடைய இணைவு தானே தவிர அதன் மூலமாக ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதெல்லாம் பொய். அதே மாதிரி தோஷம்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய குறை வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. தோஷம் என்று சொன்னால் அந்த கிரகத்தினுடைய ஒரு வீரியம் என்று புரிந்து கொள்ளலாம், அந்த கிரகத்தினுடைய பார்வை பலம் என்று புரிந்து கொள்ளலாம். அதனால் என்ன பலன் நடக்கும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த அம்மா கேட்ட மாதிரி இந்த பெண்மணியை பொறுத்தவரை இவர் ஏதோ ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணைந்து வாங்க வேண்டும். ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பொழுது, அதாவது 4ஆம் பாவத்திற்கு அதிபதியானவர் 8லே சென்று அமரும் பொழுது அந்த 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக ஆகிவிடுகிறது. அதாவது 7ஆம் இடம் என்பது லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கலத்திரஸ்தானம்னு சொல்றா, கணவனோ அல்லது மனைவியை பற்றியோ சொல்லக்கூடிய இடம். அதற்கு 2ஆம் பாவமாக 8ஆம் பாவம் என்பது அமைந்துவிடும். 7ஆம் பாவத்திலிருந்து 2ஆவதாக வரும் பொழுது அவருக்கு அது தனஸ்தானமாக அமையும் பொழுது, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் போது கணவரோடு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா வாங்கிக்கும் பொழுது இந்த பெண்ணிற்கு எந்த விதமான இழப்பும் வந்து சேராது என்பதுதான் அவருக்கான பலன். ஆக செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதாவது செவ்வாய் என்பவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுல ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி ஒரு ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே அதாவது நம்ம ஒரு 16 விதிவிலக்கு கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியும் அப்பயும் செவ்வாய் தோஷம்ங்கிறது இருந்தா அவர்களுடைய அந்த ரத்த வகையானது நெகட்டிவ் டைப்ல வரும் சொல்றா. RH டைப்பிங்னு சொல்றா இல்லையா, அந்த RH டைப்பிங் வந்து ஒரு நெகட்டிவ் டைப்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியானது சென்று கொண்டிருக்கிறதே தவிர அதுக்கு ஒரு பிரமாணம் அப்படிங்கிறது வரல. இப்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு பாசிட்டிவ் டைப், ஒருத்தருக்கு நெகட்டிவ் டைப்னு இருக்கும் பொழுது நிறைய அபாஷன் என்பது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மருத்துவத்துறையில சொல்லி இருப்பா. அதனாலதான் அந்த மாதிரி பண்ணாதேன்னு அந்த காலத்துல பெரியவா சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதற்கும் ஒரு தீர்வாக ஒரு ஊசி போட்டா சரியா போயிடுது அப்படின்னு சொல்றா. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த காலத்தை பொறுத்தவரை அது பெரிதாக நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் நிஜம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.